வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விண்மீன் விழியில் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சௌஜோவின் மடியில் அமர்ந்திருந்த சுவாதி சௌஜோவையே பார்க்க அவளை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். சௌஜோ அவள் கண்களை துடைத்து கொள்ளவும் தட்ஸ் குட் என்று கூறிவிட்டு வண்டியை எடுத்து கோயிலுக்கு செலுத்த கொஞ்ச நேரத்தில் கோயில் வர சௌஜோ பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கு அமர்ந்துவிட்டு அங்கிருந்த கடைகளில் கொஞ்ச நேரம் சுற்றினார்கள். சௌஜோ ஒரு கடைக்குள் நுழைய ஆதர்ஷ் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். தோல் பைகள் விற்கிற கடை என்பதால் விதவிதமாக கை பைகள் இருக்க அவற்றை ஆவலோடு பார்த்து கொண்டே சுவாதி வாய் ஓயாமல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். ஒரு கைப்பை மிக அழகாக எம்ப்ராய்டரி போட்டிருக்க பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அதை சைத்துவுக்காக வாங்கி பேக் செய்து கொண்டு வெளியே வந்து அடுத்த கடையில் சுவாதிக்கு அழகான பிங்க் கலரில் ஃப்ராக் ஒன்று எடுத்தாள். கமலா அம்மாவுக்கு ஒரு புடவையும் சால்வையும், ஆதர்ஷுக்கு மெரூனில் ஒரு முழு கை சட்டையும் வாங்கி முடிந்தும் ஆதர்ஷ் இன்னும் வராமல் இருக்க சௌஜோ சுவாதியுடன் வண்டியின் அருகில் காத்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து வந்த ஆதர்ஷ் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வண்டியை எடுக்க அப்படியே ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். வீட்டுக்கு சென்றதும் கமலா அம்மாவுக்கு கோயில் பிரசாதமும் புடவை சால்வைகளையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஆதர்ஷிடம் ஷர்ட்டை கொடுக்க அவன் அதை நன்றி சொல்லி வாங்கி கொண்டு, பிறந்த நாளுக்கு நாங்கள் தான் பரிசு கொடுக்கணும், வித்தியாசமா நீங்க கொடுக்குறீங்க என்று சிரித்து கொண்டே கேட்டான். சௌஜோ ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எப்பவுமே அடுத்தவங்க கொடுக்குற பரிசைத்தான் வாங்கணுமா? ஒரு மாற்றத்துக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? ஆதர்ஷ் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கொள்வதை விட வாங்கி கொடுத்து பாருங்க, அது ஒரு தனி சந்தோஷம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றவளை புன்னகையுடன் பார்த்து, ரொம்பவே வித்தியாசமானவ நீ, அதனால தான் என் மனசை நீ ஜெயிச்சிட்ட போல இருக்கு. என் மனசை நீ எப்போ தெரிஞ்சுக்க போற ஜான்யா என்று ஏக்கத்தோடு அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். சுவாதிக்கு தான் வாங்கி வந்த ஃப்ராக்கை போட்டு ஆதர்ஷ் ரூமிற்கு அனுப்பிவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு கொஞ்ச நேரம் தன் அறையில் ஓய்வு எடுத்தவளுக்கு போன வருடம் இந்த நாளில் அம்மா அப்பா தான்யாவோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இந்த வருடம் சூர்யாவால் எல்லாம் கெட்டுவிட்டது என்று நினைத்த அடுத்த வினாடி ச்சு, நம் பிறந்த நாளைக்கு ஒன்றாக இருக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம், ஆனால் அவன் வீட்டில் அவனே இல்லை என்று எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும் என்று நினைத்தவள் அவள் கண் முன்னே சூர்யா தன்னோடு சிரித்து பேசியது, அவன் காதலை சொல்லி அதை சௌஜோ மறுத்தது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு வர மனது வலித்தது. அதன் விளைவாக மனதில் குற்ற உணர்வு தோன்ற மூச்சு முட்டியது போல் இருந்ததால் ரூமை விட்டு வெளியே வந்து தோட்டத்தில் கொஞ்ச நேரம் கையை கட்டிக்கொண்டு உலாவினாள். சுவாதி வெளியே போய்விட்டு வந்த களைப்பில் சீக்கிரமே தூங்கிவிட அவளை ரூமில் படுக்க வைத்துவிட்டு சௌஜோவுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்க வந்த ஆதர்ஷ் அவள் ரூம் திறந்து கிடக்க எங்கே போயிருப்பாள் என்று தேடிக்கொண்டு தோட்டத்தின் பக்கம் வந்தவன் சௌஜோ உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவள் அருகில் வந்தான். ஆதர்ஷை கண்டதும் லேசாக புன்னகைத்து, சுவாதி தூங்கிட்டாளா என்று விசாரிக்க அதற்கு பதில் சொல்லிவிட்டு, என்னாச்சு சௌஜன்யா, இந்த நேரத்தில் இங்க இருக்கீங்க? பனி வேற அதிகமா இருக்கு, உடம்புக்கு ஏதாவது வந்துட போறது, உள்ள வாங்க என்றான் அக்கறையாக. உடம்புக்கு ஏதாவது வந்தா அதை மருந்து கொடுத்து சரி செய்து கொள்ளலாம், ஆனா உயிரே போயிட்டா என்று நிறுத்தியவள் சற்று இடைவெளி விட்டு அவன் பக்கம் திரும்பி, எப்படி ஆதர்ஷ் திருப்பி கொண்டு வர முடியும் என்ற கண்களில் கண்ணீர் தழும்பு கேட்டதும் ஆதர்ஷுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னாச்சு சௌஜன்யா, ஏன் பிறந்த நாள் அதுவுமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா நீங்க பேசுறத கேட்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல நீங்க இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க என்று அவள் அழுவதை தாங்க முடியாமல் சற்று உரிமையுடன் அதட்டினான். சௌஜோவும் கண்ணை துடைத்து கொண்டு, சாரி ஆதர்ஷ், நான் ஏதேதோ பேசி உங்களை அப்செட் பண்ணிட்டேன், ஒன்ஸ் அகெயின் சாரி.
சரி, நீங்க தூங்க போகலையா? வாங்க உள்ள போகலாம் என்றபடி அவனை தாண்டி உள்ளே செல்ல முயன்றாள். ஒரு நிமிஷம் சௌஜன்யா என்ற அவன் குரலுக்கு அவன் பக்கம் திரும்பியவளிடம் ஹாப்பி பர்த்டே என்றபடி ஒரு கிஃப்டை கொடுத்தான். சௌஜு கொஞ்சம் தயங்கி தேங்க்ஸ் ஆதிஷ், என்ன இது என்று கேட்க, பிரிச்சு பாருங்க, தெரிஞ்சிட போகுது என்று அடுத்து வரப்போகும் பூகம்பத்தை அறியாமல் சிரிப்போடு சொல்ல, சௌஜோவும் அப்படி என்னதான் இருக்கும் என்று பரிசை பிரித்தவள். அதில் ஒரு மாம்பழ கலர் கிரேப் சில்க் புடவை இருக்க, கண்களை இறுக மூடித் திறந்தவள் சற்று கோபமாக, என்ன இது என்றாள். அவளின் கேள்வி ஆதர்ஷுக்கு புரியாமல், என்னங்க சௌஜன்யா, இந்த புடவையை பார்த்து என்ன இதுன்னு கேட்குறீங்க? ஏன் இந்த கலர் பிடிக்கலையா? இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு தான் செலக்ட் பண்ண என்று தன்னை மறந்து அவன் வார்த்தைகளை விட, சௌஜு ஆத்திரத்துடன் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் என்ற ஆத்திரத்தோடு ஏறக்குறைய கத்தினாள். சௌஜு கோபத்தோடு கத்தியதும் அவளின் கோபம் புரியாமல் ஆதர்ஷ் சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டு, ஏன் சௌஜன்யா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன் என்றான் புரியாமல். சௌஜு புடவையை காட்டி, சாரி ஆதர்ஷ், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணமாகாத பெண்ணுக்கு ஒரு ஆண் புடவை கொடுக்குறாங்கன்னா அந்த ஆண் ஒன்று என் அப்பாவா இருக்கணும், இல்ல என்னை கல்யாணம் செய்துக்க போறவரா இருக்கணும். இது ரெண்டுமே நீங்கள் இல்லை எனும்போது எப்படி நீங்க புடவை கொடுக்கலாம் என்று தன் கோபத்தை முடிந்தவரை அடக்கிக் கொண்டு பொறுமையாக அவனுக்கு விளக்கினாள். அவளின் கோபம் கலந்த விளக்கத்தை பொறுமையாக உள்வாங்கி மிகவும் அமைதியாக அவளை கூர்ந்து பார்த்து, நீங்க சொன்ன இந்த 2 பேருக்கும் தான் உரிமை இருக்குன்னா நான் ஏன் நீங்க சொன்ன 2வது ஆளா இருக்கக்கூடாது என்றான் ஆழ்ந்த குரலில். அவன் சொன்னது புரியாமல் புருவத்தை சுருக்கி, என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க என்று அவன் சொன்னது தனக்கு புரியலையோ என்று மீண்டும் உறுதிப்படுத்த கேட்டாள். ஆ, சௌஜன்யா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன், அதான் அப்படி கேட்டேன். நீங்க உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிதானமா யோசிச்சு மெதுவா சொல்லலாம் என்ற தன் மனதை அவளிடம் வெளிப்படுத்திய திருப்தியில் பேச, சௌஜோவுக்கு இவனும் பொய்யாக போய்விட்டானே என்ற ஆதங்கம் ஆத்திரமாக மாற அவனை கண்ணாலேயே எரித்து சாம்பலாக்கி விடுபவள் போல முறைத்தாள். சௌஜுவிடமிருந்து பதில் வராததால் திரும்பி அவளை பார்க்க அவளோ இவனை உக்கிரமாக முறைக்க, இவளின் கோபம் புரிந்து அவள் அருகில் வந்து, எனக்கு உங்க கோபத்தோட காரணம் புரியுது. என்னடா கையில குழந்தையோடு இருக்கிறவனுக்கு 2ஆம் தாரமா போகணுமான்னு தானே நினைக்கிறீங்க? உங்க நினைப்பை நான் தவறுன்னு நினைக்கல. எல்லா ஆம்பளையும் தன் பெண்டாட்டியா வரப்போறவ புது மலரா இருக்கணும்னு நினைக்கிறது போலத்தானே பெண்களும் நினைப்பாங்க. அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. எஸ், ஐ ஆம் ஸ்டில் பேச்சலர். இப்போதைக்கு என்னால் இது மட்டும்தான் சொல்ல முடியும் என்று சொல்லியும் சௌஜோவின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லாமல் அதே கோபம் தொடர்ந்தது. ஆதேஷே தொடர்ந்து, ப்ளீஸ் ஜான்யா, ஏன் என்னாச்சு? நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. ஏன் என்னை பிடிக்கலையா என்று கேட்கும்போதே அவன் குரல் ஏக்கத்தில் குளித்தெழுந்தது. ஏன் ஆதர்ஷ், நீங்களும் இவ்வளவுதானா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்களே. நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளைன்னு நிரூபிச்சிட்டீங்க. ச்சே என்று பேசும்போதே கோபமான குரல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அழுகையில் கரைய ஆரம்பித்தது. மீண்டும் கோபத்தோடு முடித்துவிட்டு அங்கிருந்து ஓட முயன்றவளை கைப்பிடித்து தடுத்தான். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோபப்படுற ஜான்யா? என் ஆசைய சொன்னேன். அது உனக்கு இஷ்டம் இருந்தா ஏத்துக்கோ. இல்லைன்னு சொன்னா நான் இனி உன் வழியிலேயே வரமாட்டேன். அதுக்கு எதுக்கு தேவையில்லாத கோபம் என சௌஜு தன் கையை பிடித்திருந்த அவன் கையை பார்த்து பல்லை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன், தயவு செஞ்சு உங்க கையை எடுக்கிறீங்களா? எனக்கு அருவருப்பா இருக்கு என்ற வார்த்தைகளை அமிலத்தில் தோய்த்து வீச ஆதர்ஷ் சட்டென்று நெருப்பை தொட்டவன் போல அவள் கையை உதறினான். அவன் கையை விட்டதும் சௌஜு அங்கிருந்து ஓடி சென்று தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவள் சென்றதும் சற்று நேரம் சித்த பிரமை பிடித்தவன் மாதிரி நின்றிருந்த ஆதர்ஷ் குளிர் தாங்காமல் உடம்பு உதறல் எடுக்க சுய நினைவு வந்து உள்ளே வந்தவன் சௌஜுவின் மூடிய அறைக்கதவு அவன் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. இதயம் மௌனமாக அழ தன் அறைக்கு வந்து படுத்தவனுக்கு தூக்கமே வராமல் சௌஜு கடைசியாக சொன்ன வார்த்தைகளே அவன் செவியில் மோதி மோதி அறைந்தன. ஒரு வழியாக எப்போது தூங்கினானோ
கமலா அம்மா அவன் அறைக்கதவை படபடவென்று தட்டியதும் தான் திறந்தான். சரியாக தூங்காமல் சிவந்த கண்களோடு ஓய்ந்து போன முகத்தோடு வெளியே வந்தவனிடம் சவ்ஜு வீட்டில் இல்லை என்ற செய்தியை சொல்ல அவனுக்கு யாரோ அவனை கன்னத்தில் அறைந்தது போல் இருக்க, அந்த அவமானத்தில் துடி துடிக்க அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த கமலா அம்மா அவனின் முக மாற்றத்தைக் கண்டு புரியாமல், என்னாச்சு தம்பி? சௌஜுவை காணோம்னு சொல்ற, நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. உங்க முகமும் சரியில்லையே. நேற்று ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா என்று கேட்டவர், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. 2 பேரும் நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க. அப்புறம் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு என்று தனக்குள் பேசிக்கொண்டவர் அவனிடம், எங்க போனாளோ? உங்ககிட்ட நேத்து ஏதாவது சொன்னாளா? ஐயோ, சின்ன பொண்ணு வேற. போய் என்னன்னு பாருங்க தம்பி என்று பதறினார். ஆதர்ஷுக்கு அவள் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த வீட்டை விட்டு போய்விட்டாள் என்று அறிந்த கணத்தில் தன் உயிரே போய்விட்ட மாதிரி உணர கை முஷ்டி இறுகியது. தன்னை நிலைப்படுத்த கமலா அம்மாவுக்கு தெரியாமல் கண்ணை இறுக மூடி திறந்தவன் ஒரு முடிவுடன் அவர் பக்கம் திரும்பி, தெரியலம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகி இருக்காது. நான் போய் பார்க்கறேன். சரி, சுவாதி எங்க என்ற உணர்ச்சியை துடைத்த குரலில் கேட்டான். அவன் என்னதான் தன் உணர்ச்சிகளை கமலா அம்மாவிடம் மறைத்தாலும் அனுபவம் மிக்கவராச்சே. முகமும் குரலும் சரியில்லையே. இவர்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையா என்று மிகவும் சுலபமாக இனம் கண்டு கொண்டார். அதற்குள் சுவாதி அழுது கொண்டே வர அவளை தூக்கி விசாரிக்க அவள் ஆன்டி வேண்டும் என்று மேலும் அழவும் அவளை சமாளிக்க தவியாய் தவித்தான். எவ்வளவோ சொல்லியும் சுவாதி கிரச்சுக்கு கிளம்பாமல் மேலும் அழ ஆதர்ஷ் கோபத்துடன் அவளை அதட்ட, அந்த குழந்தை இதுவரை அவன் கோபப்பட்டு பார்க்காத குழந்தை அவனின் கோபத்தில் மிரண்டு போய் அவன் சொன்னதை சரியாக செய்தது. அவளின் பயத்தைக் கண்டு ஆதர்ஷுக்கு தன் மேலேயே கோபம் வர கமலா அம்மாவிடம் சுவாதியை ஒப்படைத்துவிட்டு அருணாச்சலம் அங்கிளுக்கு ஃபோன் செய்யலாம் என்ற ஃபோனை எடுத்தான். அதற்குள் அவரே அவனுக்கு ஃபோன் செய்யவும் ஆதர்ஷிடம் அவர் கேட்ட முதல் கேள்வி, ஆதர்ஷ், சௌஜு காலையில் இங்கே வந்திருந்தா? உனக்கும் சௌஜுவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை என்று விசாரிக்க அவள் பத்திரமாக அங்கு இருக்கிறாள் என்று அறிந்த வினாடி மனம் சற்று அமைதி கொள்ள அவரிடம், ஏன் அங்கிள், அது அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே? அவங்க தானே அங்கே வந்தாங்க. நான் போக சொல்லலையே. அப்புறம் ஏன் அங்கிள் என்கிட்ட கேட்குறீங்க என்றான் சற்று கோபமாக. ஆதர்ஷின் கோபமான பதிலால் அவருக்கு குழப்பம் வந்ததுதான் மிச்சம். ஆதர்ஷ் கோபப்பட்டு பேசி அவர் கேட்டதே இல்லை என்பதால் அவரும் அவனின் பதிலில் குழப்பமடைந்து குரல் உள்ளே சென்றுவிட, இல்லப்பா, சௌஜு ஹாஸ்பிட்டல் கிளம்புற அவசரத்தில் இருந்ததால நான் எதுவும் கேட்கல. அதான் உங்ககிட்ட கேட்டேன் என்று சொல்லி ஃபோனை வைத்துவிட ஆதர்ஷுக்கு தன் மீதே எரிச்சல் வர அதன் விளைவால் தலையே வலித்தது. கமலா அம்மாவிடம் காஃபி கேட்க அவர் கொண்டு வந்த காஃபி தொண்டையில் இதமாக இறங்கினாலும் மனது ஏனோ சமாதானம் அடைய மறுத்தது. பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக சொல்லிவிட்டால் நான் புரிந்து கொள்ளப் போகிறேன். அதற்காக இந்த வீட்டை விட்டு போய் ஏன் என்னை அவமானப்படுத்தணும்? இங்கே தொடர்ந்து இருந்தால் நான் திரும்பவும் தொல்லை செய்வேன் என்று என்னை கேவலமாக எடை போட்டு விட்டாளா என்று நினைக்க நினைக்க மனது நிலை கொள்ளாமல் தவித்தது. ஆபீஸ் கிளம்பவே பிடிக்காமல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவனை சுவாதியின் டாடி, என் மேல கோபமா என்ற பயக்குரல் கலைக்க குனிந்து அவளை பார்த்தவன் அந்த கண்களில் இன்னும் இறைச்சி அகலாமல் இருப்பதைக் கண்டு அவளை தூக்கி அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டு, இல்லடா கண்ணா, சாரிடா, அப்பா தெரியாம கோபமா பேசிட்டேன், என் செல்லத்துக்கிட்ட என்னை மன்னிச்சிடுடா. இனிமேல் டாடிக்கு என்னைக்குமே உன் மேல கோபமே வராது. ஆனா நீ இனிமே ஆன்ட்டியை பத்தி கேட்கக்கூடாது என்ன என்று அவளிடம் ஒப்பந்தம் போட சுவாதி என்ன ஏது என்று புரியாமலேயே தலையாட்ட, என் செல்ல குட்டி தேவதை என்று மீண்டும் அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். அவன் முத்தத்தை சுமந்த அவள் கன்னம் அவனின் மழிக்கப்படாத கன்னம் பட்டு சிவந்து போய்விட அதை தொட்டு பார்த்து, ஐயோ டாடி, உன் டாடி குத்துது, போய் ஷேவ் பண்ணுங்க என்று அவன் மடியில் இருந்து இறங்கி அவள் பிஞ்சு கைகளால் அவனை தள்ள ஆதர்ஷ் தற்காலிகமாக தன் கோப தாபம் எல்லாம் மறந்து சிரித்துவிட்டு, இதோ போறண்டா செல்லம், நீங்க போய் சாப்பிட்டுட்டு ரெடியா இருங்க. டாடி உங்களை கிரச்சில் கொண்டு போய் விடுறேன், ஓகே என்று கூறிவிட்டு கமலா அம்மாவிடம் சாப்பாடு ஊட்ட சொல்லி
சுவாதியை அவரிடம் விட்டுவிட்டு குளிக்க சென்றான். கமலா அம்மாவுக்குத்தான் மிகவும் கவலையாக இருந்தது. சௌஜு ஏன் இப்படி திடீரென்று சென்றாள்? என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இவர்கள் நடுவில் என்ன நடந்தது? ஆதர்ஷ் தம்பியின் முகமும் சரியில்லையே என்று யோசித்து கொண்டே சுவாதிக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவளுக்கு ஷூ எல்லாம் போட்டு ரெடி செய்தார். அது ஆதர்ஷம் ட்ரெஸ் செய்து கொண்டு சாப்பிட அமர அவனுக்கும் பரிமாறிக்கொண்டே, தம்பி, கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நேத்து வரைக்கும் அந்த பெண் நம்ம வீட்டில் இருந்தபோது 2 பேரும் சந்தோஷமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண்ணை காணலைன்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட எந்த பரபரப்பும் இல்லையே. எங்க போனான்னு நீங்க தேடக்கூட இல்லையே. உங்களுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையா என்று தயங்கி தயங்கி ஒருவாறு கேட்டுவிட்டார். தோசையை ஒரு விள்ளல் எடுத்தவன் அதை சாப்பிடாமல் முகம் இறுக, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. திரும்ப அவங்க இங்க வருவாங்க. அவங்க இப்ப பத்திரமா அருணாச்சலம் சேவை மையத்தில் தான் இருக்காங்க. அதனால நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க என்று எடுத்த விள்ளலை தட்டிலே போட்டுவிட்டு கை கழுவ எழுந்திருக்க கமலா அம்மா பதறிப்போனார். அவன் சாப்பிடும்போது ஏதேதோ கேட்டு அவனை சாப்பிட விடாமல் செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவரை வாட்ட, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க தம்பி. அதுக்காக இப்படி சாப்பிடாம எழுந்துட்டீங்களே என்று மெல்லிய குரலில் கேட்டவரை பார்த்து லேசாக சிரித்து, நான் வரமா என்று சுவாதியை அழைத்து கொண்டு சென்றான். அவர்கள் சென்றதும் அவருக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. வீட்டு வேலையை வேகமாக முடித்து கொண்டு வீட்டை பூட்டி ஆட்டோ பிடித்து அருணாச்சலம் சேவை மையத்தில் போய் இறங்க கமலா அம்மாவை கண்டதும் அருணாச்சலத்திற்கு ஆச்சரியம் மேலிட்டது. அதே சமயம் ஏதாவது பிரச்சனையோ என்ற நெஞ்சின் ஓரம் லேசாக நெருட அதே நெருடலுடன் அவரை வரவேற்றார். அவரின் வரவேற்பை லேசான சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டு, சவுஜு எங்க சார் இருக்கா? எதுக்கு அந்த பொண்ணு இப்படி திடீர்னு கிளம்பி இங்க வந்துட்டது? அங்க தம்பிகிட்டையும் ஒன்றும் சொல்லல போலிருக்கு. நேரடியாக விஷயத்திற்கு வர அவருக்கு அப்போதுதான் ஆதர்ஷுக்கு தெரியாமல் வந்திருக்கிறாள் என்று புரிந்தது. எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. காலையில் ஆட்டோவில் வந்து இறங்கினதும் நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கட்டுமான்னு கேட்டா. ஏம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் தங்கட்டுமா இல்லை நான் வேற இடம் பார்த்துக்கட்டுமான்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்ட மாதிரி இருந்தது. நானும் ஏதோ கோபத்தில் இருக்கா போல் இருக்குன்னு நினச்சிட்டு சரின்னேன். அப்புறம் பெட்டியை வச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டா. சாப்பிடக்கூட இல்லை. என்ன ஆச்சு 2 பேருக்கும் நடுவில்? ஆதர்ஷும் எதுவுமே சொல்லலை, இவளும் சொல்ல மாட்டேங்கிறா. என்னதான் செய்யறது என்று கொஞ்சம் வருத்தத்துடன் கூற, அதுவரை அமைதியாக கேட்ட கமலா அம்மாவின் உள்ளம் இதே கேள்விதான் உறுத்தி கொண்டிருந்தது. சுவாதியை கிரச்சில் விட்டுவிட்டு ஆபீஸ் என்ற ஆதர்ஷக்கு வேலையே ஓடாமல் அவனுடைய எண்ண சுழல்கள் சௌஜோவை பற்றி சுற்றி சுற்றி வந்தன. சுவாதி பக்கத்தில் இருந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்த நெஞ்சம் அவளை கிரச்சில் விட்டுவிட்டு வந்த பிறகு மீண்டும் சோர்வும் வேதனையும் அவனை ஆட்கொண்டது. அவளை நேரடியாக ஹாஸ்பிட்டலில் சென்று ஏன் வீட்டை விட்டு போனாய் என்று கேட்கலாமா வேண்டாமா என்று குழம்பியவன் அடுத்த 5வது நிமிடத்தில், நான் ஏன் போய் பேசணும்? போனது அவள்தானே. நிச்சயம் என்னை தேடி வருவாள் என்ற உறுதியான எண்ணம் மனதினுள் வேரோட மனம் கொஞ்சம் தெளிந்தாற்போல் இருக்க தன் வேலையை கவனிக்க தொடங்கினான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய செல்போன் சிணுங்க சௌஜோவாக இருக்குமோ என்று ஆவலாக எடுத்தவன் அதில் டிஸ்பிளே நம்பரை பார்த்துவிட்டு முகம் மாற, சொல்லுங்க என்றான். நான் கேட்டனா? என் அனுமதி இல்லாமல் எதையும் என் விஷயத்தில் செய்யாதீங்க. உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்றான் எரிச்சலாக. ப்ளீஸ் போதும், இதுக்கு மேலே என்னை தொந்தரவு செய்யாதீங்க. ஐ எம் நாட் ரெடி ஃபார் எனிதிங். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு சுவாதியே போதும். இந்த பேச்சு பேசத்தான் என்றால் நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம் என்று பட்டென கோபத்தோடு ஃபோனை வைத்தான். ஃபோனை வைத்தவனின் மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச அமைதியும் போக தலையை பீத்து கொண்டு உட்கார்ந்தவன் ஒரு முடிவோடு தன் தோல் பையை எடுத்துக்கொண்டு ஆபீஸை விட்டு வெளியேறினான். கோபத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற சௌஜோவுக்கு ஆதர்ஷின் பேச்சே அவள் மனதில் வட்டமிட்டது. நாம் எந்த விதத்தில் ஆதர்ஷை பாதித்தோம்? அங்கு சென்ற இந்த 2.5 மாதத்தில், இந்த 1 மாதமாகத்தானே சரியாக பேசினேன். கடவுளே, ஒரு பெண்ணால் எந்த ஆணிடமும் நட்பாக பழக முடியாதா? ஏன் பெண்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சாபம் என்று நொந்து போனாள்.
அவளால் அந்த மனநிலையில் சரியாக வேலை செய்ய முடியாமல் புத்தி தடுமாற டியூட்டி டாக்டரிடம் சொல்லிவிட்டு சேவை மையத்திற்கு திரும்பினாள். அருணாச்சலத்திடம் பேசிக் கொண்டிருந்த கமலா அம்மாவை கண்டதும் தாயை கண்டவள் போல அவரிடம் அம்மா என்று ஓடி தஞ்சமடைந்தாள். கமலா அம்மாவும் சௌஜோவை பார்க்காமல் தவித்து போயிருந்ததால் அவளை அணைத்து கொண்டார். கொஞ்ச நேரம் கழித்து சௌஜு அவரிடமிருந்து விலகி, சுவாதி கட்சிக்கு போயிட்டாளா, எப்படி இருக்கா, சரியா சாப்பிட்டாளா என்று வரிசையாக விசாரிக்க அருணாச்சலமும் கமலா அம்மாவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டார்கள். இருவரின் பார்வை பரிமாற்றத்தை கண்டவள், என்னம்மா அப்படி பார்க்குறீங்க, ஏன் நான் சுவாதியை பற்றி அக்கறையா விசாரிக்க கூடாதா என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள். உனக்கு சுவாதி மேலே அக்கறை இல்லைன்னு நாங்கள் சொன்னம்மா. இல்லையே, ஆனால் நீ செய்திருக்கிற காரியம்தான் எங்களை அப்படி பார்க்க வைக்குது. பின்ன என்னம்மா, எங்கிட்டையும் ஆதர்ஷ் தம்பிக்கிட்ட கூட எதுவும் சொல்லாம கொள்ளாம நீ வீட்டை விட்டு வெளியேறி இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஏன் நாங்கள் உன்னை பார்த்து கொண்டதில் குறை ஏதும் இருந்ததா சொல்லுமா என்று கமலம்மா விசாரித்தார். அவரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்க அருணாச்சலமும் அதையே திருப்பி கேட்க அவள் மீண்டும் அப்படியே இருக்க, கமலா அம்மா கொஞ்ச நேரம் முன்னால சுவாதி எப்படி இருக்கான்னு விசாரிச்சியே, உண்மையை சொல்லப்போனா அவன் நல்லாவே இல்லை என்றதும் சௌஜு விடுக்கென்று நிமிர்ந்து, என்னம்மா ஏன் அப்படி சொல்றீங்க, சுவாதிக்கு என்ன ஆச்சு, இப்ப எங்க இருக்கா என்று பதைப்புடன் விசாரித்தாள். அவளின் படபடப்பை பார்த்து சற்று கேலியாக சிரித்தவர், நீ அங்கிருந்து வந்து முழுசா 5 மணி நேரம் கூட ஆகல. ஆனா சுவாதி உன்னை பார்க்காம பயங்கர அடம் பிடிச்சா. அதனால ஆதர்ஷ் தம்பி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன ஆனதோ சுவாதியின் மேல கோபப்பட பாவம் குழந்தை நடுங்கிட்டா. அவளை சமாதானம் செய்யறதுக்குள்ள பாவம் தம்பி படாத பாடுபட்டுட்டார். தம்பியோட முகமே செத்து போன மாதிரி இருந்தது. காலையில சாப்பிட கூட இல்லை. அவ்வளவு ஏன், நீயும் தான் சரியில்லை. இந்த நேரத்தில் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்து நான் பார்த்ததே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீ சொன்னா தானே தெரியும். மனசுல பூட்டி வச்சிருந்தா உனக்கு கோபம்தான் அதிகமாகுமே தவிர அதனால வேற என்ன லாபம்? சொல்லுமா, உனக்கும் தம்பிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை என்று அருணாச்சலத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கேட்டார். அவர் பேசும் வரை தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவள் அங்கிருந்து எழுந்து சென்று தோட்டத்தில் நுழைய இருவரும் அவள் பின்னாலே சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர சௌஜு அங்கிருந்த மல்லிகை பந்தலின் கீழ் நின்று கொண்டு அதில் இருந்து ஒரு மல்லிகை பூவை பறித்து அதை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு அதன் வாசனையை முகர அருணாச்சலம் பொறுமை இழந்து, என்னம்மா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு பூவை பறித்து அதை முகர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க என்றதும் அவரை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அங்கிள் இந்த பூவை அப்படியே முகர்ந்தா வாசனை வருமா அல்லது அதை கசக்கினா வாசனை வருமா என்று சம்பந்தமில்லாமல் கேள்வியை அவர் முன் வைக்க அவருக்கு இது என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பைத்தியக்காரத்தனமான கேள்வி என்ற எண்ணம் எழ சற்று எரிச்சலுடன், ரொம்ப முக்கியமான கேள்விதான் இது என்று சற்று நக்கலாக சொல்லிவிட்டு, பூவை மென்மையா கையாளணும், அப்படியே தான் முகரணும், கசக்கினா எப்படி வாசம் வரும் என்று அவள் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு, சரி நீ கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம்னு எங்களோட சின்ன அறிவுக்கு புலப்படலை சப்ஜோமா, நீயே அதை சொன்னா எங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறோம் என்றவரின் குரலில் கோபம் எரிச்சல் எல்லாம் கலந்திருக்க அவரை பார்த்து லேசாக விரக்தியாக சிரித்துவிட்டு, நான் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் இருக்கு அங்கிள். இந்த பூவை கசக்கிற மாதிரி எல்லாரும் என்னை காதல் என்கிற வார்த்தையை சொல்லி கசக்கி என்னை மணக்க விடாம செய்யறாங்க என்று வேதனையுடன் சொல்ல இருவரும் கோரஸாக, என்னம்மா சொல்ற, யார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க என, நான் இங்க ஏன் வந்தேன்கிற காரணம் தெரியுமா உங்களுக்கு என்ற எதிர்கேள்வி கேட்டவளை கூர்மையாக பார்த்து தெரியாது என தலையசைக்க, சூர்யா தன்னை காதலித்தது தான் மறுத்தது எல்லாம் சொல்லிவிட்டு அவன் கடைசியில் நான் கிடைக்கலை என்று தற்கொலை செய்து கொண்டான். அவன் சாவுக்கு நான் தான் காரணம் என்று எண்ணி அவன் அண்ணன் என்னை தேட, என் பெற்றோர் என் உயிரை காப்பாற்ற அரசர்களை நாடு கடத்துற மாதிரி என்னை ஊர் விட்டு ஊர் கடத்தி விட்டார்கள் என்ற உண்மையை போட்டு உடைக்க கமலா அம்மாவுக்கு அருணாச்சலத்திற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. கண்களில் கண்ணீர் தழும்ப, ஆமாம் அங்கிள், காதல் என்ன கடையில் விற்கிற பொருளா, கேட்ட உடனே வாங்கி கொடுக்க? அது உயிரும் உணர்வும் கலந்த ஒன்று.
அது எப்போ யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன பார்த்து காதல் வந்ததுன்னா, அது அவங்க உரிமை. அத தட்டி கேட்கவோ, நீ ஏன் என்ன காதலிச்சேன்னு திட்டவோ எனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னால முடியுமா, முடியாதான்னு தான் சொல்ல முடியும். அப்படித்தான் சொன்னேன். என்னால முடியாது. என்னுடைய லட்சியம் படிப்பு மட்டும்தான். அதில் மட்டும்தான் என் கவனம் இருக்கிறது. அதனால் நீ என்னை மறந்துவிடு என்று சொன்னதற்கு, அவன் என்னை பழிகாரியாக்கிவிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான். உயிரை காப்பாற்ற ஒரு பக்கம் மாஞ்சு மாஞ்சு படிக்கிற நான், இப்போ அவன் செயலால் கொலைகாரியா உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொல்லும்போதே அழுகை கரை உடைக்க, உடைந்து போய் அழ, கமலா அம்மா ஓடி வந்து அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டார் ஆதரவாக. அவருக்கு அவளின் கதையை கேட்டு, இந்த சிறிய வயதில் இப்படி ஒரு வேதனையா என்ற ஆதங்கம்தான் எழுந்தது. அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விசும்பல் மட்டுமே வர, அவரிடமிருந்து விலகி, சாரிம்மா என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கரைந்து போன குரலில் அங்கிருந்து தப்பி இங்க மறைந்து வாழ வந்தால் இங்கேயும் ஆதர்ஷ் அதே வார்த்தையை சொல்கிறார். இவரிடம் நான் என்ன சொல்வது? எந்த விதத்தில் இவரை நான் பாதித்தேன் என்று தெரியவில்லை. நான் ஏன் பெண்ணாக பிறந்து இப்படி எல்லோருடைய மனசையும் உடைக்கிறேன் என்று தெரியவில்லை. முதலில் சூர்யா, இப்போ ஆதர்ஷ். சூர்யா போய் சேர்ந்து விட்டான். ஆனால் ஆதர்ஷுக்கு நான் என்ன பதில் சொல்ல தெரியவில்லையே என்ற உதட்டை பிதுக்கிவிட்டு, இப்படி ஏகப்பட்ட தெரியவில்லை என்ற வார்த்தைகள்தான் என் வாழ்வில் ஏராளம். நேற்று வரை நன்றாக இருந்தவர் இன்று சுவாதியின் மேல் கோபப்பட்டு இருக்கிறார். சரியாக சாப்பிடவில்லை. அவரும் சந்தோஷமாக இல்லை. இதெல்லாம் நான் அங்கிருந்தால் தொடரும் என்றுதான் அங்கிருந்து இங்கே வந்தேன். நாளாக நாளாக ஆதர்ஷ் நிச்சயம் இதையெல்லாம் மறந்து விடுவார். நிச்சயம் சுவாதி அந்த காரியத்தை செய்வாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஆதர்ஷ் மேல் எந்த வருத்தமோ கோபமோ இல்லை. இவரும் சூர்யா மாதிரி எக்ஸ்ட்ரீமா போய்விடக் கூடாதே என்ற பயம்தான் இப்போது என் மனதில் என்று நீளமாக தன் மனதில் இருந்த கோபம் ஆதங்கம் எல்லாவற்றையும் கொட்ட, இருவரும் என்ன பேசுவது என்றே தெரியாமல் வாய் அடைத்து போய் நின்றார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இன்னொருத்தனும் அதை கேட்டு அதிர்ச்சியாக நின்றான். அவன் சாட்சாத் ஆதர்ஷே தான். ஆதர்ஷின் மனம் சரியில்லாமல் அருணாச்சலம் அங்கிளிடம் கொஞ்சம் பேசிவிட்டு வரலாம் என்று நினைத்து சேவை மையத்திற்கு வந்தவன் சௌஜுவின் பேச்சை கேட்டு சிலையாக நின்றான். அவள் ஏன் இத்தனை நாள் ஒதுங்கி போனாள் என்பது புரிய, தானும் தன் பங்குக்கு அவளுக்கு தொல்லையை கொடுத்திருக்கிறோம் என்று உணர்ந்த வினாடி சௌஜுவின் மேல் இருந்த கோபம் போய் அந்த கோபம் பூமராங் மாதிரி அவன் மீதே திரும்பியது. அதற்கு மேல் நிற்க பிடிக்காமல் அங்கிருந்து வேகமாக வெளியே வந்து தன் காரை எடுக்க, சத்தம் கேட்டு வெளியே வந்த அருணாச்சலம் சற்று அதிர்ச்சியாகி நிற்க, அவரை தொடர்ந்து வந்த சௌஜோவும் கமலா அம்மாவும் பேச வார்த்தைகளற்று மௌனமாக இருந்தார்கள். ஆதர்ஷ் வந்துவிட்டு போனதை அறிந்ததும் கமலா அம்மாவிற்கு என்ன மாதிரி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் சௌஜோவின் முகத்தை குழப்பத்துடன் பார்த்து கையை பிசைந்து கொண்டு நின்றார். சௌஜோவும் குழப்பத்தோடு அருணாச்சலத்தை பார்க்க அவர் பெருமூச்சுடன், ஆ, என்ன சொல்வது, ரொம்ப நல்ல பையன். பாவம், அவனும் இதுவரைக்கும் கல்யாணமே வேண்டாம்னு இருந்துட்டான். இப்போ உன்னை பார்த்து அவனுக்கு அந்த ஆசை வந்திருக்கு. ஆனால் உன் நிலைமையும் மோசமாகத்தான் இருக்கு. கடவுள் நல்லவங்களை ரொம்பத்தான் சோதிக்கிறார் என்றார் விரக்தியான குரலில். சௌஜோவும் அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக, நான் கூட கேட்கணும்னு நினைச்ச அங்கிள், அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா சுவாதி யாருடைய மகள்? ஆதர்ஷுடைய அப்பா அம்மா எங்கே? இவர் ஏன் தனியாக சுவாதியை வைத்து கொண்டு கஷ்டப்படுகிறார் என்று அவள் தொடுத்த கேள்விகளில் குழப்பமும் அதே சமயம் கொஞ்சம் ஆர்வமும் கலந்திருந்தது. கமலா அம்மாவிற்கும் அதே சந்தேகம் என்பதால் அவரும் அவருடைய பதிலுக்காக அவர் முகத்தை ஆர்வமாக பார்த்தார். ஆமாம்மா, ஆதர்ஷ்க்கு இன்னும் கல்யாணமே ஆகலதான். அவனுக்கு அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லோரும் இருந்தும் இவன் அனாதை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சுவாதிக்காக என்று முழுவதுமாக சொல்லி முடிக்காமலே நிறுத்த, சௌஜுவும் கமலா அம்மாவும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டார்கள். நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல அங்கிள். எல்லோரும் இருந்தும் ஏன் இவர் தனியாக இருக்கணும்? சுவாதியின் அம்மா அப்பா எங்கே போனார்கள் என்று கேட்டாள் ஏகப்பட்ட குழப்பத்துடன். சொல்றம்மா, அது ஒரு பெரிய கதை. விதி ஆதர்ஷ் வாழ்க்கையில் ரொம்பவே விளையாடி விட்டது. ஆதர்ஷும் உன்னை மாதிரிதான் பெரிய குடும்பத்து பையன்.
இவன் இரண்டாவது செல்ல கடைக்குட்டி. இவன் கேட்டு அவர்கள் வீட்டில் எதுவுமே இல்லை என்று சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது வளர்ந்தவன். உன்னை மாதிரியே எல்லோருக்கும் உதவியும் செய்வான். அதன் விளைவுதான் இவன் இப்படி தனியாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்றதும், சௌஜு, என்ன அங்கிள் சொல்றீங்க? யாருக்கு செய்த உதவியால அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது என, எல்லாம் ஆதர்ஷின் நண்பன் பிரதாப்பினால் வந்தது சௌஜு. சிறு வயது முதலே அவன் கூடவே படித்தவன் பிரதாப். அவனும் நல்ல வசதியான வீட்டு பையன்தான். அவன் தங்கள் கூடவே படித்த நிஷா என்கிற பெண்ணை காதலித்தான். ஆனால் அவள் கொஞ்சம் வசதி இல்லாதவள். அதனால் பிரதாப் வீட்டில் இருவர் கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இருவரும் ஓடிப்போய் திருமணம் செய்வது என்ற முடிவெடுத்து ஆதர்ஷின் உதவியை நாடியிருக்கிறார்கள். ஆதர்ஷ், அப்படியெல்லாம் சட்டென்று முடிவெடுக்காதே. உங்களை பற்றி எப்படியெல்லாம் கனவு கண்டு வைத்திருப்பார்கள், அதையெல்லாம் தூள் தூளாக்கப் போகிறாயா? பெற்றவர்கள் என்றால் கொஞ்சம் முரண்டு பிடிக்கத்தான் செய்வார்கள். அது எல்லாம் உன் நன்மைக்காக என்று நினைத்தால் இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்க தோணாது. கொஞ்சம் பொறுமையாக இரு. நானே உங்கள் பெற்றோர்களிடம் பேசுகிறேன் என்று நம்பிக்கையை கொடுத்தான். அதே மாதிரி ஆதர்ஷம் போய் இரு வீட்டாரிடமும் பேசுகிற விதத்தில் பேசி பிரதாப் வீட்டில் சம்மதம் வாங்கினான். ஆனால் நிஷாவின் வீட்டில் உள்ளவர்களுக்கு தன் பெண் காதலித்தவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் என்பதால் எங்கே திருமணத்திற்கு பிறகு தன் பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவார்களோ, அதனால் தன் பெண்ணிற்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று கண்ட சினிமா படத்தில் வருகிற காட்சிகளை எல்லாம் நினைத்தது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே வெளிப்படையாக பிரதாப்பின் அம்மா முன்னாடியே பேசி, எங்கள் பெண் நாங்கள் பார்க்கும் பையனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாள், இந்த காதல் கத்திரிக்காய் பற்றி எல்லாம் எங்களிடம் பேச வேண்டாம் என்று சொல்லி நிர்தாட்சண்யமாக மறுத்திருக்கிறார்கள். அவர்களை பேசி ஒரு விதமாக கன்வின்ஸ் செய்வதற்குள் பிரதாப்பின் அம்மா, நம்மை இவ்வளவு கீழ்த்தரமாக நினைத்த அந்த வீட்டு பெண் எங்கள் வீட்டு மருமகளாக வர தேவையில்லை என்று மறுத்துவிட்டார். இவர்கள் 2 பேர் வீட்டிலும் சமாதானம் செய்ய முயன்று தோற்று போனதுதான் மிச்சம் ஆதர்ஷுக்கு. வேறு வழி தெரியாமல் நண்பனின் ஆசைப்படி வீட்டுக்கு தெரியாமல் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தான். பையன் தங்கள் பேச்சை மீறி தங்களை கீழ்த்தரமாக பேசிய வீட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான் என்ற அதிர்ச்சியில் பிரதாப்பின் அம்மா அன்றே மாரடைப்பில் இறந்துவிட, அந்த அதிர்ச்சியிலும் வெறுப்பிலும் பிரதாப்பின் அப்பா அவனை வீட்டிலே சேர்க்கவில்லை. நிஷாவின் வீட்டிலும் தங்கள் பேச்சை மீறி பிரதாப்பை கல்யாணம் செய்து கொண்டாள் என்ற ஆத்திரத்தில் தங்களுக்கு இப்படி ஒரு பெண்ணே இல்லை என்று தலைமொழிகி விட்டார்கள். போவதற்கு போக்கிடம் இல்லாமல் கஷ்டப்பட்ட அவர்களுக்கு ஆதர்ஷ் தான் ஒரு வீடு எடுத்து கொடுத்து குடும்பம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்தான். அது மட்டும் இல்லை, பிரதாப்பிற்கும் நிஷாவிற்கும் வேலையும் ஏற்பாடு செய்து கொடுத்தான். எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. சந்தேக பேய் பிரதாப்பின் நெஞ்சில் குடியேறும் வரை என்று சொல்லி கொண்டிருக்க, சவ்ஜு இடையிட்டு, ஆதர்ஷ் மேல பிரதாப் சந்தேகப்பட்டாரா? ஏன் அப்படி சந்தேகப்படும்படி என்ன நடந்தது என்றவளுக்கு, ஆமாம்மா, பிரதாப் ஆண் பிள்ளை என்பதால் அவனுக்கு சொந்தங்கள் இல்லை என்பது அவ்வளவாக பாதிப்பாக தெரியவில்லை. ஆனால் நிஷாவிற்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்க, ஆதர்ஷ் தான் அவளுக்கு அடிக்கடி ஆறுதல் கூறி ஒரு அண்ணனாக இருந்து அவளுக்கு எல்லாம் செய்தான். அதனால் நிஷாவுக்கும் ஆதர்ஷ் மேல் ஒரு சகோதர பாசம். பிரதாப் போக போக வேலைக்கு சேர்ந்த இடத்தில் ஏற்பட்ட நண்பர்களின் சகவாசத்தால் ஆதர்ஷ் நிஷாவின் நட்பை கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பித்தான். நிஷா தன்மையாகவும் சண்டை போட்டும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் காது கொடுத்து கேட்காத பிரதாப் மேலும் இருவரையும் இணைத்து மிகவும் கேவலமாக பேச, வேறு வழி இல்லாமல் எதுவுமே பேசாமல் சகித்து கொள்ள ஆரம்பித்தாள். ஆதர்ஷையும் தயவு செய்து வீட்டு பக்கம் வராதீர்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அவனும் முடிந்தவரை பிரதாப்பிடம், நிஷா என் தங்கை மாதிரி என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும், நிஷா உன்னை நம்பி வந்தவள், அவளை இந்த மாதிரி கேவலமாக சந்தேகப்பட்டு கொடுமை செய்யாதே என்றும் புத்திமதி சொல்லி இருக்கிறான். ஆனால் அதற்கும் பிரதாப் கேட்கத்தகாத வார்த்தைகளால் பேசி ஆதர்ஷின் இதயத்தை குத்தி கிழித்திருக்கிறான். இதையெல்லாம் நிஷா என்ற அபலை பெண்ணுக்காக தாங்கிக் கொண்டு தன்னால் அந்த குடும்பத்தில் விரிசல் வரக்கூடாது என்று அந்த வீட்டு பக்கமே போகவில்லை ஆதர்ஷ். மாதங்களும் உருண்டோடின. ஆனால் பிரதாப்பின் ஓநாய் குணம் அவனை விட்டு ஒழியாமல் நாளுக்கு நாள் தன் கோரை பற்களால் நிஷாவை குத்தி கிழித்தது. அதற்கு காரணம் நிஷாவின் வயிற்றில் சுவாதி வளர்ந்ததுதான். ஏனென்றால் அந்த குழந்தை தன்னுடையது இல்லை என்று பிரதாப் சாதிக்க,
நிஷாவுக்கு அதை நிரூபிக்க வழி தெரியாமல் தவித்து, தன் பிறந்த வீட்டுக்கும் செல்ல முடியாமல், ஆறுதலாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தனக்குள்ளேயே அழுது போராடி ஒரு வழியாக சுவாதியை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்திய கையோடு இந்த உலகுக்கு டாட்டா சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் இறந்ததும் ஆதர்ஷினால் தான் என்ற ஆத்திரம் கொண்ட பிரதாப் ஆதர்ஷ் வீட்டுக்கே சென்று அவனையும் அவன் வீட்டில் உள்ளவர்களையும் தாறுமாறாக பேசியிருக்கிறான். இதனால் கோபம் கொண்ட ஆதர்ஷின் பெற்றோர், இவன் மாதிரி உனக்கு ஒரு நண்பன் தேவைதானா என்று ஆதர்ஷிடம் கோபப்பட்டு பிரதாப்பிடம் கண்டபடி பேசி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பிரதாப் போலீஸில் தன் மனைவியின் சாவுக்கு காரணம் ஆதர்ஷ் என்று புகார் கொடுக்க, அதை விசாரிக்க வந்த போலீஸ் அதிகாரி ஆதர்ஷ் அப்பாவின் நண்பராக இருந்ததால் ஆதர்ஷ் மேலே எந்த தவறும் இல்லை என்று புரிந்து கொண்டு அந்த கேஸை அப்படியே ஊத்தி மூடிவிட்டார். நிஷா இறந்ததற்கும் போய் பார்க்க முடியாமல் ஆதர்ஷ் தவித்தான். பாவம் அந்த பெண். நிஷாவின் சடலத்தை பெற்றவர்களும் வந்து பார்க்கவில்லை. இவனும் அவள் நடத்தை கெட்டவள் என்று கை கழுவி விட்டு போய்விட்டான். 5 நாள் அந்த பெண் ஹாஸ்பிட்டலிலே அனாதை பிணமாக இருக்க, வருவது வரட்டும் என்று ஆதர்ஷே போய் அவள் சடலத்தை கையெழுத்திட்டு வாங்கி அடக்கம் செய்துவிட்டு அவள் பெற்ற குழந்தையை அவனே எடுத்து கொண்டு வந்து விட்டான். அவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த ஆதர்ஷுக்கு அங்கு கிடைத்த வரவேற்பே வேறு மாதிரி இருந்தது. அவனின் அப்பா அம்மாவும் இந்த குழந்தை இங்கே வளரக்கூடாது என்று எதிர்க்க, ஆதர்ஷின் அண்ணன் சுகந்தனுக்கு ஆதர்ஷின் நிலை புரிந்தாலும் அப்பா அம்மாவை எதிர்த்து பேச விருப்பமில்லாமல் வாய் மூடி மௌனியாக இருந்து விட்டான். அதனால் சுவாதிக்கு இடமில்லாத இந்த வீடு எனக்கும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஊட்டிக்கு வந்து விட்டான் என்று சொல்லி முடிக்க, சௌஜோவுக்கு அவன் கதையை கேட்டு கண்களில் கண்ணீர் ஊற்றெடுக்க, கமலா அம்மாவுக்கு மனது பாரமாக இருந்தது. மற்றவர்களுக்கு உதவ போய் தன் வாழ்க்கையையே பணயம் வைத்த ஆதர்ஷ் மேலே ஒரு தனி மரியாதை ஏற்பட கண்ணீரை துடைத்து கொண்டு, அங்கிள், பிறந்த குழந்தையை வைத்து கொண்டு வேலைக்கும் போய்கொண்டு எப்படி சமாளித்தார்? சுவாதியின் அப்பா மீண்டும் திரும்பி வரவில்லையா என்று கரைந்த குரலில் கேட்டாள். அதை ஏமா கேட்குற? அதுவரை தான் சாப்பிட்ட தட்டையே எடுக்காத பிள்ளை சுவாதியை அழைத்து கொண்டு ஊட்டிக்கு வந்ததும் அந்த குழந்தையை வைத்து கொண்டு அவன் பட்ட கஷ்டத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்தான். வேலை கிடைக்கிற வரைக்கும் அவனே எப்படியோ சமாளித்தான். அப்புறம் வேலை கிடைத்த பிறகு என் சேவை மையத்தில் தான் காலையில் விட்டு விட்டு செல்வான். வேலை முடிந்த மாலையில் டிசைனர் கோர்ஸ் படித்தான். 7 மணிக்கு மேலே வந்து சுவாதியை அழைத்து செல்வான். அவன் படும் வேதனை தாங்க முடியாமல் நான் தான் 6 மாதம் கழித்து கமலா அம்மாவை வேலைக்கு ஏற்பாடு செய்தேன். அந்த பிரதாப் என்ன ஆனான் என்று எனக்கும் சரி ஆதர்ஷுக்கும் தெரியாது. இதுவரைக்கும் சுவாதிக்கு ஒரு அப்பாவாகத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வறண்டு போன குரலில் சொல்லி முடிக்க, சவுஜோவுக்கு மனம் கனத்து போய் பார்த்தே அறியாத பிரதாப் மீது சொல்லொணாத ஆத்திரம் வர, ச, இவனெல்லாம் ஒரு மனுஷ பிறவியா? சந்தேக பேய்கள். உதவி செய்தவர்களை இப்படியா பேசுவது? இப்படி ஒரு ராட்சசனுக்கு இப்படி ஒரு அழகான குழந்தை? பாவம் அந்த நிஷா என்ற தன் சோகத்தை மறந்து ஆதர்ஷுக்காகவும் நிஷாவுக்காகவும் பரிதாபப்பட்டாள். பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியாமல் இருக்க, கமலா அம்மாவிற்கு, ஐயோ, ஆதர்ஷ் தம்பி இப்போ வீட்டுக்குத்தான் போயிருப்பார் என்று நினைத்த வினாடி சௌஜோவிடம், சரிம்மா, நான் கிளம்புறேன். அங்க தம்பி தனியா கஷ்டப்படுவார். இப்பவாவது தம்பியை பத்தி நீ புரிந்து கொண்டால் சரி. அந்த தம்பியால் யாருக்கும் எந்த தொல்லையும் வராது. பாவம், அவர்தான் எல்லோராலும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் நீ அவருக்கு வேதனையை கொடுக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். எனக்கு உன் நிலைமையும் புரிகிறது. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு நீதான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு அருணாச்சலத்திடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப எத்தனிக்க, சௌஜு, அம்மா கொஞ்சம் நில்லுங்க என்று அழைக்க கமலா அம்மாள் திரும்பினார். அவளின் குரல் கேட்டு திரும்பியவர் சௌஜு பெட்டியுடன் நிற்கவும் அவருக்கு ஆச்சரியம் கரை கடக்க, சௌஜுமா, நீயும் வரையா என் கூட? இப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என முகம் மலர கூறினார். ஆமாமா, அவரை பற்றி தெரிந்த பிறகு நான் இன்னும் பிடிவாதமாக அவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் என்னை விட மனசாட்சி இல்லாதவள் யாருமே இருக்க முடியாது. இவ்வளவு நாள் என் கஷ்டம்தான் பெரிதாக இருந்தது. ஆனால் ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் அதை விட பெரியதாக கோடு போட்டால் முதலில் இருந்த கோடு எப்படி சிறியதாகி விடுகிறதோ
அந்த மாதிரி என் பிரச்சனை ஆதர்ஷ் பிரச்சனையை விட மிகவும் சிறியதாகத்தான் இருக்கிறது. இனியும் அவர் மனசை நோகடிக்க நான் தயாராக இல்லை. சுவாதிக்குட்டியும் நான் இல்லாமல் தவித்து போய்விடுவாள் என்றதும், அருணாச்சலம், நீ சொல்றது அத்தனையும் உண்மைதாம்மா. எதுவுமே பெருசா பார்த்தா அந்த பிரச்சனையே நம்மை விழுங்கிவிடும். எதையும் தூசாக தட்டிவிட்டு நம் லட்சியத்தை நோக்கி போய்க்கொண்டே இருந்தால்தான் நம் எல்லைகளை நாம் அடைய முடியும். அதே மாதிரி நீயும் ஆதர்ஷை புரிந்து கொண்டு உன் பிரச்சனைகளை தூக்கி எறிந்துவிட்டு கிளம்பியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லபடியா போயிட்டு வாமா என்று ஆசீர்வதிக்க, சவ்ஜுவும் கமலா அம்மாவும் அவரிடம் சொல்லிக் கொண்டு கிளம்ப, சவ்ஜு, ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினார். அவரின் குரலுக்கு திரும்பியவளிடம், அம்மா, நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆதர்ஷின் கடந்த காலம் எதுவும் உனக்கு தெரிந்ததா காட்டிக்கொள்ள வேண்டாம். கமலா, நீங்களும் தான். அவன் இப்பதான் தன் வேதனைகளை மறந்து வாழ ஆரம்பித்திருக்கிறான். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி அவன் வேதனைகளை அதிகப்படுத்த வேண்டாமே என்றார் வேண்டுதலாக. நிச்சயம் அங்கிள், நான் அதை பற்றி அவர்கிட்ட பேச மாட்டேன். அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளிக்க, கமலா அம்மாவும், நானும் எதுவும் தம்பிகிட்ட பேசிக்க மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க என்று உறுதியளித்துவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். சேவை மையத்தில் இருந்து மன பாரத்தோடு வீட்டுக்கு சென்ற ஆதர்ஷ் வீடு பூட்டி கிடப்பதை பார்த்து சற்று எரிச்சலோடு தன்னிடம் இருந்த சாவியால் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று கட்டிலில் விழுந்தான். தலை வெண் வெண் என்று தெறிக்க ஒரு காஃபி குடித்தால் தேவலை என்று தோன்றியது. ஆனால் வீட்டில் கமலா அம்மா இல்லை என்பது ஞாபகம் வர கஷ்டப்பட்டு அவனே எழுந்து போய் காஃபி தயாரித்து கொண்டு வந்து ஒரு மாத்திரை போட்டு காஃபியை அருந்த கொஞ்ச நேரத்தில் தலைவலி கொஞ்சம் மறைந்தாற் போல இருந்தது. ஆனால் மனதின் பாரம்தான் கூடிக்கொண்டே சென்றது. நம் வாழ்க்கையில் தான் விதி கோரமாக விளையாடியது என்று நினைத்தால் இவளின் வாழ்க்கையையும் விதி விட்டு வைக்கவில்லை. நாம் வேறு, அவளின் பிரச்சனை தெரியாமல் நம் காதலை சொல்லிவிட்டோம் என்று வருத்தப்பட்ட அடுத்த வினாடி, நாம் ஒன்றும் பொழுதுபோக்குக்காக அவளை விரும்பவில்லையே, நாம் மனதாரத்தானே நேசிக்கிறோம் என்ற மனசாட்சி தனக்குத்தானே வக்காலத்து வாங்கியது. ஆனால் கொஞ்ச நேரத்தில், நிச்சயம் சௌஜு நம் காதலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இருந்தாலும் சௌஜு தான் என் வாழ்க்கையின் முதலும் கடைசியுமான பெண் என்று தீர்க்கமாக முடிவு எடுத்ததும் எதையோ தொலைத்துவிட்ட உணர்வு ஆதர்ஷை பலமாக தாக்க, மனதில் கல்லை வைத்த மாதிரி பாரமாக இருந்தது. அதை தாங்க முடியாதவன் போல கண்ணை மூடி படுத்து கொண்டான். ஒரு அரை மணி நேரம் கழித்து எழுந்திருக்க முடியாமல் எழுந்து போய் முகம் கழுவிக்கொண்டு சுவாதியை அழைத்து கொண்டு வந்த போதும் கமலா அம்மா திரும்பி வந்திருக்கவில்லை என்பதால் அவளுக்கு உடை மாற்றி பூஸ்ட் தயாரித்தான். கை அனிச்சையாக வேலை செய்தாலும் அவன் மனது சௌஜுவையே சுற்றி சுற்றி வந்தது. அவள் மட்டும் வீட்டை விட்டு போகாமல் இருந்தால் அவள் தானே சுவாதிக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாள். அவள் இருக்கும் வரை சுவாதியை பற்றிய கவலை இல்லாமல் இருந்தது. நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம் என்று விரக்தியாக எண்ணிக்கொண்டே பூஸ்டை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் நிலை குத்தி போயின. யாரை பற்றி இவ்வளவு நேரம் நினைத்து கொண்டிருந்தானோ அவனின் நினைவின் நாயகியே அங்கு சுவாதியோடு சோஃபாவில் அமர்ந்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள். சவ்ஜோவும் ஆதர்ஷை நிமிர்ந்து பார்க்க இருவரும் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்க, கமலா அம்மா நிலைமையை நாசுக்காக புரிந்து ஆதர்ஷ் கையில் இருந்த பூஸ்டை வாங்கி கொண்டு சுவாதியை தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். அவர் சென்றதும் ஆதர்ஷ் சௌஜோவின் அருகில் வந்து ஒரு வினாடி குறைவாக அவளை பார்த்தவன் அவளை தாண்டி சென்று அவளை பார்க்காமலே, ஐ எம் சாரி மிஸ் சௌஜன்யா, நான் ஏதோ என் மனசுல ஏற்பட்ட ஆசையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் ஏற்பட்டிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க தாராளமா இங்க இருக்கலாம். என்னால இனி உங்களுக்கு எந்த வகையிலும் தொல்லை ஏற்படாது என்ற உணர்ச்சியை துடைத்த குரலில் சொல்லிவிட்டு ஒரு அடி எடுத்து வைத்தவன் மீண்டும் நின்று, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். என் காதல் உங்கள் அழகையோ அந்தஸ்தையோ உடல் அமைப்பையோ பார்த்து வந்த ஜிகினா காதல் அல்ல. என் உள்ளார்ந்தமான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தோன்றியது. என் காதல் உண்மையானால் அது ஒரு நாள் ஜெயிக்கும் என்ற உறுதியான குரலில் சொல்லிவிட்டு
அவளின் பதிலை கூட எதிர்பாராமல் அங்கிருந்து வேகமாக தன் அறைக்கு சென்றான். அவனிடம் மன்னிப்பு கேட்க வாயெடுத்தவள் அவன் பேச ஆரம்பித்ததும் அமைதியாக விட, அவன் பேச்சில் இருந்த வேதனை சௌஜோவுக்கு அவன் இதயத்தோடு வலியை புரிய வைத்தது. அதுவும் அவன் தன் முகத்தை கூட பார்க்காமல் பேசியது எதையோ இழந்த மாதிரி உணர்ந்தாள். நாட்கள் வழக்கம் போல உருண்டோட சௌஜுவுக்கும் சுவாதி மேல் முன்பு இருந்ததை விட பல மடங்கு பாசம் அதிகரிக்க அவளுடன் அதிகமாக நேரத்தை செலவு செய்து கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள். அவளின் ஒவ்வொரு செயலையும் வழக்கம் போல ஆதர்ஷிடம் பகிர்ந்து கொள்ள அவனோ உணர்ச்சியே இல்லாத ஜடம் போல் கேட்டுக்கொள்வானே தவிர பதிலுக்கு அவனிடமிருந்து ஒரு சிறு புன்னகை கூட பதிலாக வராது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.